ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹை ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட்லாம் எடுக்கல. சிம்பிளான ஒரு ப்ராடக்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எப்போதும் ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணிடணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு ஃபேஸை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஃபேஸ் வாஷ் கிளென்சிங் பண்ணி முடித்தோடனே ஹேர்லாம் ஃபேஸில் படாத அளவுக்கு இது மாதிரி ஏதாவது ஹேர் பேண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிவ்யா சாஃப்ட்டில் நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மேக்கப் தான். ஸோ இதில் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒன்லி கன்சீலர் வச்சு எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைமர் எதுக்காகனா ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்னஸ்ஸாக வைக்கும். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஸ்கின் வந்துட்டு பிளெண்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கன்சீல் பண்ணுறதுக்காக இது நான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மூக்குக்கிட்ட, சின்கிட்ட, அதுக்கப்புறம் நெத்தி, அப்புறம் எல்லா சைடும் நல்லா ஒரு ஸ்மூத்னஸ் வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி நல்லா முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லிகல் பிராண்டோடது. ஸோ நான் இதில் தான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக எப்படி இந்த மேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் வந்து பிளெண்டர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா பிளெண்டர் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நான் வந்துட்டு ஒரு நார்மல் பவுடர் வச்சு செட் பண்ணிடுறேன். ஃபேஸை ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் இதில் வந்துட்டு ஹை லெவலில் எதுவுமே யூஸ் பண்ணலை, சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கெட் ரெடி வித் மீ. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேப்லஸ் லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோவுக்கு வந்துட்டு ஐப்ரோ பென்சில் ஆர் ஐப்ரோ பவுடர் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ, எந்த சிம்பிளான ப்ராண்டாக இருந்தாலும் சரி, ஹை லெவல் ப்ராண்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் சிம்பிளாக இருக்கிறத கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே வந்துட்டு ஐப்ரோ வந்து பென்சில் தான் லைட்டாக யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி என்னோடய ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல தின்னாக இருக்கும், டார்க்காக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஒரு டிஃபைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன காஜல் வச்சுருக்கீங்களோ, மை வச்சுருந்தாலும் சரி, இது மாதிரி காஜலில் ஒரு மாதிரி பென்சில் ஷேப்பில் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு நார்மல் பட்ஜெட்லி ஃப்ரெண்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப டார்க்காக போடல, லைட்டாக டீப்பர் தி டோன் டீப்பர் தி ஷேட் அந்த ஃபார்முலாவில் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன், எனக்கு சிம்பிளாக. ஸோ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐலைனரும் வந்து நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. காஸ்ட்லியாக தான் யூஸ் பண்ணணும், இல்லை காஸ்ட்லி இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். எதையுமே வந்து அழகாக காட்டுறது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான். இப்போ பாருங்கள், சிம்பிள் லுக்கில் அழகாக டிஃபைன் பண்ணிட்டேன். ஐ ஷேடோ எல்லாம் போட்டுட்டு அடுத்தது லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லிப் பாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மெட்ச் ஆகும் நல்லா, அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். நான் வந்துட்டு லிக்யூட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் கொஞ்சம் பிராண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாகவே ஃபேப்லஸாக சூப்பராக இருக்கும்.
கேக்கி ஆகாது, பிளாக் ஆகாது. உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கன்சீலர் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்கின் வந்துட்டு டார்க்னஸ்லாம் இல்லை, ஈவன் டோனாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரே ஒரு கன்சீலர் வச்சு நல்லாவே சூப்பராக ஃபேப்லெஸ்ஸாக ஒரு லுக் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்துட்டு நான் லிப் லைனர் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ லிப் ஷேடை விட லிப் லைனர் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட்டர் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ஃபேப்லெஸ்ஸாக ஹைலைட் பண்ணி சின் ரெண்டையும் நோஸ் கிட்ட, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சின் தாடைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த இடம் பிந்தி வைக்கிற இடம் நல்லா ஹைலைட் பண்ணி சூப்பராக காட்டும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு லுக் நல்லா க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சாரீ வியர் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கம்மல் இயரிங்ஸ் வியர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பாருங்கள். இப்போ அடுத்து வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். சிம்பிளான லுக்கில் ஒரு ஹேர் ஸ்டைல் கிளிப் மட்டும் போட்டுட்டு நான் வந்துட்டு நல்லா ஹோம் பண்ணி விடுறேன். ஹோம் பண்ணிவிட்டு நல்லா நெத்தி சைடு எல்லாம் ஃபோர்ஹெட்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்கிள் போடுறேன். ஸோ அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு கன்சீலர் இல்லாமல் வெறும் ஃபவுண்டேஷன் வச்சு எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மேக்கப் லுக் அவுட்லுக்